அனைவருக்கும் வணக்கம். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஃபவுமி ஃபுட்டீஸ்லேருந்து என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஹெல்த்தியான ரெசிபி, ஹெல்த்தி எக் ஆம்லேட். இந்த ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு கொத்தமல்லி, 2 முட்டை, குடமிளகாய் வந்து ஒரு கொஞ்சோண்டு இது ஒரு இவ்வளோ பிஞ்சு ஒரு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். 4 கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், ஒரு அரைவாசி, கொஞ்சோண்டு துருவிய கேரட், ஒரு குட்டி தக்காளி பழம். இது வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன், உப்பு வந்து தேவையான அளவு. நம்ம இது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். பாருங்கள், இப்போ வந்து வெங்காயத்தை நம்ம போட்டுக்கிறோம். நம்ம வந்து மேக்ஸிமம் சின்ன குழந்தைகளுக்கு இப்படி பண்ணி கொடுத்துடலாம். இதில் உருளைக்கிழங்க இப்படி போட்டுடலாம். உருளைக்கிழங்கு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த குடமிளகாய் வச்சுக்கோங்களே, அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த தக்காளி இதோட சேர்த்துக்கலாம். கேரட் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து பொழுதன்னைக்கு கேரட் கொடுத்தோம்னா சாப்பிடாதுங்க. நம்ம இப்படி செஞ்சு கொடுக்கல, அது எனக்கு தெரியாது, அது சாப்பிட்டுக்குவாங்க. கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதுக்காக இந்த மஞ்சள் ஒரு பிஞ்சு, மிளகாத்தூள் வந்து கொஞ்சோன்னு ஒரு 1/4 டீஸ்பூன் காரத்துக்கு கேட்பேன். இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து நான் உங்களுக்கு மூடி வச்சுருக்கேன். இந்த சிம்லேயே இருந்து வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த 2 முட்டையை என்ன செய்யலாம், உடச்சி ஊற்றி அடிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இது வெந்துருச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுட்டு இதை வந்து இறக்கிடுவோம். பாருங்கள், 2 முட்டையில் வந்து இந்த இதை தூக்கி உள்ளே போட்டுட்டேன். இப்போ வந்து முட்டை பொரிக்கிற மாதிரி இப்போ இதை பொரித்து எடுத்துடலாம். அவ்வளோதான். பாருங்கள், இன்னும் வந்து நம்ம இதுக்கு வந்து நல்லெண்ணெயை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேகட்டும். இந்த பாருங்கள், 3/4 ஸ்பூன் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இது அப்படியே வேகட்டும். கொஞ்சம் மெதுவாக இது வேகணும். பார்த்தீங்களா, ஒரு சின்ன அடை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இங்கே பாருங்கள், நம்ம அடுத்த ஹெல்த்தி எக் ஆம்லேட் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நம்ம அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.